இது ஒரு ஸ்பெஷல் அவார்ட், சிறந்த சமூக சேவகருக்கான விருது. மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததுனாலே இந்த விருது வழங்கப்படுகிறது. ஏன் இந்த விருது சிறந்த சமூக சேவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒண்ணுமே தோணல. ஒண்ணுமே தோணலையா? சரி, நம்மளே அவங்கள வரவேற்றுவோம். அதாவது கடைநல்லூர் அருகே இருக்கிற மங்களாபுரத்துல இயங்கி வரும் மருதம் இலவச போட்டி தேர்வு பயிற்சி மையத்தின் மூலமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளித்து வராங்க. இலவசமா பயிற்சி அளிக்கிறாங்க, ரொம்ப முக்கியம். அதாவது பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடிய இவர், அதாவது இந்த பயிற்சியின் மூலமாக பயிற்சி மையத்தின் மூலமாக தேர்வு எழுதியவர்களில் 150 பேர் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். 150 பேருக்கு அரசு பணி கிடைக்கிறது. இந்த முக்கியமான வேலையை, இந்த அவார்டை நமக்கு வழங்குவதற்காக, இந்த சிறந்த சமூக சேவகருக்கான விருது வழங்குவதற்காக நம்முடைய மத்தியிலே தென்காசி கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் வி மாரியப்பன் அவர்களை நாம் இந்த மேடையிலே நாம் அழைக்கலாம். தென்காசி கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் வி மாரியப்பன் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கலாம். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். இந்த விருதை நமக்கு ஆசிரியர் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி கௌரவிப்பதில் தென்காசியை மிகவும் பெருமை கொள்கிறது. முத்துக்குமார் சார், நீங்க ஒரு சில மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு பட்டீங்கன்னா அதை சொல்லுங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு செயலை நாம் உண்மையாகவும் அர்ப்பணிப்புணர்வோடும் செய்தோமானால் அதற்கு என்றாவது ஒரு நாள் உரிய முறையில் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்கு இந்த மேடை ஒரு எடுத்துக்காட்டு. என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு நான் அப்போது புளியங்குடி பகுதியிலே அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு புளியங்குடியிலே ஒரு வாடகை வீட்டில் தங்கிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சிலர் என்னிடம் கேட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு இலவசமாக ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் கிளாஸ் உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்டை கிளாஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு 2009ஆம் ஆண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பிரிக்கப்படலை. இந்த பகுதியிலே போட்டித் தேர்வு குறித்து ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2009ஆம் ஆண்டு அவர்கள் இங்கே அணிக்கு அழைத்த போது நாங்கள் ஒரு 8 பேர் மட்டும் முதலாவதாக அதில் சேர்ந்து படித்தார்கள். அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அந்த நேரம் இந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக அந்த அளவுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு 8 பேர் வச்சு சாதாரணமாக ஆரம்பித்தோம். ஒரு வருஷம் கழிச்சு அதில் ஒரு 2 பேர் வேலைக்கு போனாங்க. 2 பேர் வேலைக்கு போனோடனே மிச்சம் 6 பேருக்கும் ரொம்ப வெறியாகி போச்சு, அப்படியே போயிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 பேரும் அடுத்த தெருவில் வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 880 ஆச்சு, 80 200 ஆச்சு. இன்னைக்கு 600 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பேசுனாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கியிருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் பிறந்த ஒரு சில நண்பர்கள் என்னை அணுகி, நீங்கள் பிறந்த ஊருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும், உங்கள் சேவை பயன்படணும் அப்படின்னு அழைத்தார்கள். அப்படி அழைத்த போது நான் தற்போது இருப்பது தென்காசி, பணிபுரிவதும் தென்காசி அரசு பள்ளி. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் சரி நம்ம பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று, அது முக்கியமாக 20,000 30,000 50,000 என்று பணம் கட்டி டிஎன்பிசி மற்றும் ரயில்வே தேர்வு, இன்னும் காவலர் தேர்வு போன்ற தேர்வுகளிலே விளிம்பு நிலை மாணவிகள் அவ்வளோ தூரம் பணம் கட்டி வெளியூருக்கு டிக்கெட் செலவு செய்து
அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத சூழ்நிலையில் நிறைய மாணவிகள் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்எட் இப்பவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயிற்சி மையத்தில் 120 மாணவிகள் மங்களாபுரத்தில் படிக்கிறாங்க. அந்த ஊர் மாணவிகள் மட்டும் கிடையாது, சுற்றிலும் உள்ள எல்லா சமூக மதத்தை சேர்ந்த எல்லா மாணவிகளும் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. நம் மாணவர்களை ஒருங்கிணைப்பது, அவர்களுடைய அந்த வருகை பதிவை உறுதி செய்வது, தினமும் அதற்கேற்ற பாட ஆசிரியர்களை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு குரூப் 2 தேர்வு இந்த மாதம் கால்ஃபர் ஆக போகுது. ஒரு குரூப் 2 தேர்வு எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் தேர்வாளர்கள் அதில் கலந்து கொள்வாங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவை வந்து 5000 பேர் தான். 20 லட்சம் பேரில் 20 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வில் அந்த 5000 பேருக்குள்ள வரணும் அப்படின்னா, அதுவும் நம்ம பணமே வாங்காமல் எந்த ஃபீஸ் வாங்காமல் ஒரு கிராமப்புறத்தில் நான் கமர்ஷியலாக பண்ண நினச்சிருந்தா தென்காசியில் பண்ணியிருப்போம். அது ஒருவேளை தென்காசியில் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு வந்து 5000 கிடச்சிருக்காது. ஒரு கிராமத்தில் இருந்து சரி அந்த ஊரில் மையப்படுத்தி நம்ம செய்வோம், யார் வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் 2015 ஆரம்பித்தோம். 7 வருஷங்களில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கி இன்னைக்கு 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, நான் படிக்கிற காலம் 90களில் நாங்களாம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது டீம் மிஷினா என்னன்னு தெரியாது, மற்ற போட்டித் தேர்வுனா என்னன்னு தெரியாது. 90களில் உள்ள பேரண்ட்ஸு அப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ரொம்ப நல்லா படித்த இப்போ மாதிரி காலேஜ் ப்ரைவேட் காலேஜ்லாம் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜுமே ரொம்ப கிடையாது. இப்போ தடிக்குள் தான் ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜோ ஆர்ட்ஸ் காலேஜோ ஒரு பிஎட் காலேஜோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ எதுவுமே கிடையாது. ஆடவர் குறிச்சி அதை விட்டால் திருநெல்வேலி தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பே அப்போ அது கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படித்தா ரொம்ப நல்லா படித்தா ஸ்கூலில் ரொம்ப நல்லா படித்தா மெடிக்கல் அல்லது இன்ஜினியரிங், அதில் வந்து ரொம்ப சுமாராக படித்தா ஒரு டிகிரி சேர்த்து விட்டு பிஎட் படிக்க வச்சு அப்படியே டீச்சர் ஆகிடலாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் வளர்ந்தேன். கல்லூரி படிக்கிற நாட்களில் போட்டித் தேர்வுனா என்னன்னே தெரியாது. போட்டித் தேர்வுனா என்ன, இப்படியும் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மெடிக்கல், இன்ஜினியரிங், அடுத்து வந்து வாத்தியார் வேலை, இப்படி தான் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டித் தேர்வுகளை பற்றி நான் அறிந்து கொண்ட பிறகு சரி நம்ம முழுமையாக அதோட மகத்துவம் புரிந்த பிறகு வயசாயிடுச்சு. அந்த நேரம் ஏஜ் பாராயிடுச்சு. சரி நம்ம வந்து இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம இளமை காலத்தை அந்த சாதிக்க வேண்டிய வயசெல்லாம் அதை வீணடிச்சிட்டோம். நம்மை மாறி நீ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. 18 வயசு 17 வயசுல +2 முடிக்கிறாங்க, 21 வயசுக்குள்ள டிகிரி முடிச்சா கூட ஒரு 2 வருஷம் 23 வயசுல ஒரு ஜாப்ல போய் உட்காந்துடணும். எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல. 23 வயசுல ஒருத்தர் வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பை பெறும்போது ஒரு குரூப் 4 சர்வீஸ்னா கூட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஆர்ஓ வரை போகலாம். டிஆர்ஓ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்து அவங்க தான் ஒரு மாவட்டத்தில். இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் இப்போ தென்காசியில் மட்டும் என்னுடைய மாணவர்கள் 5 பேர் டெப்டி தாசில்தாராக இருக்காங்க. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள்லையும் எங்களுடைய மருத்துவ பயிற்சி மைய மாணவிகள் எல்லா மாவட்டங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது நல்லது என்றால் கிரேக்க பேரறிஞர் பிளாட்டோ. கல்வி ஒன்றே சமூக விடுதலையை பெற்றுத்தரும் என்று கூறினார் டாக்டர் அம்பேத்கர். கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்று தமிழ் பொதுமொழி கூறுகிறது. கல்வி கற்பதன் அவசியத்தை வந்து இதெல்லாம் வலியுறுத்துகிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய கிராமப்புற மாணவிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் செஞ்சோ அல்லது ஒரு அரசியல்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில் அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. எல்லாராலே அது முடியாது. அப்போ அவங்க முன்னாடி உள்ள ஒரே வாய்ப்பு கல்வி, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அதன் மூலம் அவங்க சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு என்னுடைய மனதில் அந்த எண்ணம் உதித்ததன் விளைவாகத்தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதிகபட்சம் எத்தனை மாணவர்களை உருவாக்க முடியுமோ உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்ம இந்த தலைமுறையில் வந்து
ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் திரையாடல்களில் பயிற்சி மையங்கள் இருக்குது. ஆனால் அனைத்து தரப்பு மாணவ மாணவிகளும் இலவசமாக இங்கே போனால் கண்டிப்பாக அரசு வேலை நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வந்து அரசு வேலையை பெற்று செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய இலவச ஐஏஎஸ் அகாடமியாக அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் வந்து இந்த பயிற்சி மையத்தை வந்து இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்கோம். சார் பேசும்போது காவல்துறை அதிகாரி சார் வந்து அழகாக சொன்னாங்க. இது வந்து என்ன ஏதாவது என்னுடைய தனி உறவினால் மட்டும் சாத்தியமில்லை. என்னோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே மிக சிறந்த முறையில் படித்துக்கொண்டு வகுப்பும் எடுத்துக்கொண்டு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அதில் சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் ஆசிரியர்களை போகிறவங்களும் ஒரு சிலர் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த நிறையா குரூப் 2 ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பணி நிமித்தமாக தேர்தல் பணி இப்படி பல பணிகள் இருக்கிறனால அவங்க கலந்து கொள்ள முடியவில்லை. நானும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலோட டீச்சர்ஸ் எல்லாம் வரணும்னாங்க. நான் வந்து பள்ளியில் வந்து ஒரு நலாசிரியர் விருது வாங்கி அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருந்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை அழைத்திருப்பேன். ஆனால் வந்து பள்ளி நேரம் போக பள்ளியிலும் பணிபுரிந்து கொண்டு பள்ளி நேரம் போக கிடைக்கிற மீதி நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 7:30 வரைக்கும். இதில் நான் 6 மணி தான் என்னுடைய பயிற்சி மையத்துக்கு போவேன். 2 செஷனில் நடக்கும். 4:30 to 6, திரும்ப 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும். இதில் 2வது செஷன் தான் நான் போக முடியும். ஏன்னா ஸ்கூல்லேயும் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பயிற்சி மையத்துக்கு போகணும். அப்படி தான் வந்து அதுக்கு அந்த முதல் செஷன் இன்னும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்த நிறைய மாணவ மாணவிகள் இருக்காங்க, இப்பவும் வந்திருக்காங்க. அவர்கள் முன்னிலையிலே இந்த விருது வந்து அவர்களுக்கும் சேர்த்து இந்த விருதினை நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒரு அற்புதமான தென்காசி மாவட்டம் மதியமானவர்கள் இந்த ஒரு அருமையான ஒரு மனதிலே ஒரு எண்ணம் உதித்து சாதனையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே இதை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்த காரியம் இன்னும் எங்களுக்கு மென்மேலும் சாதிக்க தூண்டுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். நன்றி சார். உங்களோட வந்து அனைவருக்கும் நன்றி. டிவிஎஸ்ஆர் சர்வீஸ் வழங்கும் ஒரு சிறப்பு கூப்பன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ நம்ம அடுத்த விருது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மனிதர்களாகிய அனைவருக்குமே, மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி. அந்த பசி யாருக்கு வந்தாலும் அவங்க பசி வந்தால் என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க இல்லையா? பசி வந்தால் 10 பறந்து போகும். அந்த பசியை வந்து யாருக்குமே வந்து பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன்னுடைய வாழ்நாளில் எப்போ இருந்து தொடங்கினாரு அப்படின்றது வந்து அவர் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பசியில்லா தமிழகம் எனும் அமைப்பு மூலம் சாலையோரம் இருக்கும் ஆதரவற்ற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு உணவு மட்டும் கொடுக்கல, அவங்களை வந்துட்டு சரி பண்ணி அவங்கள வந்து குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தை கிட்ட அவங்கள சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நபருக்கான விருது கேட்டகரியில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த மனிதநேயர் விருது. ஸோ இந்த சிறந்த மனிதநேயர் விருதை வழங்க இருப்பவர் சிறப்பு விருந்தினர் அவர்கள் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவரும் பசுமைப்படை இந்த ஜேபி இன்ஜினியரிங் காலேஜின் பிரின்சிபல் ராஜ்குமார் சார் அவர்கள். வாங்க சார். தென்காசி ஆனுவல் அவார்ட்ஸ் 2022 சிறந்த மனிதநேயர் விருது முகமது அலி ஜின்னா தென்காசி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முகமது அலி ஜின்னாவை இந்த மேடை அழைப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். வாங்க சார். சிறந்த
கொடுத்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கான இடம் எல்லாமே எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ராஜ்குமார் சார். ஸோ மிகவும் நன்றி சார் உங்களுக்கு. இந்த ஆதரவற்றோருக்கு நேசக்கரம் நீட்டணும், பசி இல்லாத தமிழகத்தை ஒன்று உருவாக்கணும், அது மாதிரியான ஒரு எண்ணம் எங்கேருந்து உங்களுக்கு தொடங்குச்சு? வாழ்ந்து வளமுடன். பொதுவாக வள்ளுவருடைய கோட்டை எல்லாம் கேட்டிருப்பீங்க. வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட வேண்டாம், வாடிய வயிறுகளை கண்ட போதாவது வாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வாடிய வயிறை யாருமே நம்ம பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் பசியில்லா தமிழகம்ங்கிற அமைப்பு. இந்த எண்ணம் தோன்றதுக்கான காரணம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குதா சார்? பொதுவாக நான் பிறப்பில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன். வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் தொழுவைக்கு போகும்போது அங்கே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது வழக்கமாக வச்சுருந்தோம். எங்கள் அப்பா காலத்திலிருந்தே வச்சுட்டு இருந்தோம். அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் அதே பள்ளிவாசலுக்கு சாப்பாடு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ வெளியே வரும்போது தர்மம் வாங்குறதுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் கொடுக்குறதுக்கு 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த உணவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வைக்கும்போது, அந்த உணவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஏழைகளுக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கு அந்த உணவை முதற்கட்டமாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். காலப்போக்கில் அந்த உணவை எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உணவு மட்டுமே அவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். சாப்பாடு மட்டும் கொடுக்கறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அன்பு, அவங்களுக்கு தேவை ஒரு அரவணைப்பு. அந்த விஷயத்தை முன்னெடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுடைய பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கான மருத்துவ வசதிகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். காலப்போக்கில் இன்னைக்கு கிட்டத்தட்ட தென்காசி பகுதியில் மட்டும் ஆதரவு இல்லாமல் அனாதைகளாக இருந்த நபர்கள் ஒரு 60க்கும் மேற்பட்ட நபர்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய விஷயம் சார், மிகப்பெரிய விஷயம். உங்களை இதுவரைக்கும் நம்ம நேரில் சந்திச்சதில்லை. இந்த விருது வழங்கும் விழா மூலமாக உங்களை நேரில் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கான VTS அசோசியேஷன் வழங்கும் ரூபாய் 2000க்கான நிறைவு பரிசு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அடுத்த விருதுக்காக நாம் செல்கிறோம். சிறந்த புகைப்பட கலைஞருக்கான விருது. இந்த விருதை அறிவிப்பதற்கு முன்பதாக நாங்க கண்டென்ட் தான் காடுகள் சுத்தி அலைவோம். எங்களுடைய Facebook பேஜ்ல போடுறதுக்காக கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காட்டுக்கா போவோம். எந்த இடத்துக்குனாலும் சும்மா போறது அப்படியே கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராவல் போடுறதுக்கு தான் இவங்களோட பேஷனா இருக்குது. அது மட்டும் இல்லாம இயற்கை எல்லையான பகுதிகளுக்கு சென்று அங்க உள்ள நிறைய முக்கியமான சீனரியை அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கேமராக்கள் சிறைப்பிடித்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சிறந்த புகைப்பட கலைஞருக்கான விருதை இந்த தென்காசியிலே Facebook மூலமாக VTS தென்காசியிலே காண்பல வாடி அவர்கள் பேர் இருக்கிறாங்க. இந்த அவார்டை அவங்களுக்கு வழங்க வர்றது யார் அப்படின்னு சொன்னா பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், எழுத்தாளர் என பன்முகங்கள் கொண்டவர் திருமதி மஹ்மூதா சையத் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், எழுத்தாளர் என பன்முகங்கள் கொண்டவர் திருமதி மஹ்மூதா சையத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான மொமெண்டம் கரங்களை தருகிறோம். இந்த விருதை வாங்க இருக்கின்றவர்கள் ரோகிணி முத்துராமன் தென்காசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த புகைப்பட விருதை இவர்கள் மிகவும் பெருமிதம் கொள்கின்றது. VTS தென்காசி வாடி சிறந்த புகைப்பட கலைஞருக்கான விருதை ரோகிணி முத்துராமன் அவர்களுக்கு வழங்குவதில் தென்காசியை மிகவும் பெருமிதம் அடைகின்றது. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஒரு ஆசை. அந்த கேமரா மேல ஒரு ஃபேசினேஷன் இருந்தது. இது எப்படி லைட்டை கேப்சர் பண்ணுது, அந்த மெக்கானிசம் மேல இருந்து கேப்சர். ஸோ அது டே பை டே நல்லா வளர்ந்துச்சு. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி கிடைச்சாங்க. ஸோ அதனால அதை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணிச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த அவார்டை நான் பல திறமைகள் இருக்கிற சாதிக்க துடிக்கிற இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதை சமர்ப்பிக்கிறேன். இதே போல நிறைய திறமைகள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க, ஒவ்வொரு திறமையும் வெளிவரத்துக்கு உதவுங்க. தேங்க்யூ. அண்ட் நான் விஜயலட்சுமி மேமோட ஸ்டூடெண்ட் தான். தேங்க்யூ.
உங்களுக்கு VTSR சில்க்ஸ் ரூபாய் 2000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் மேம். Thank you so much. பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், எழுத்தாளர் என பன்முகங்கள் கொண்டவர் திருமதி மஹ்மூதா சையத். மேடம், நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய அனுபவங்களை நாங்கள் வந்து பகிர்ந்துக்க வேண்டியிருக்குது. ஸோ ப்ளீஸ். செந்தாழம் பூவெடுத்து சந்தனத்தில் தொய்த்தெடுத்து அந்திவான வண்ணமலை அளவோடு சேர்த்து வைத்து பார்த்தால் எவ்வளவு நிறைவு இருக்குமோ அவ்வளவு அழகுடன் இந்த அரங்கினை நிரப்பிக் கொண்டிருக்கும் தென்காசி லைன் சிறப்பு விருந்தினர்களுக்கும் விருது பெறும் சாதனையாளர்களுக்கும் தென்காசி லைன் பேஜில் உள்ள அட்மின்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய உறவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஃபாலோவர்ஸ் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நூறு வணக்கங்கள். தென்காசியின் சாதனையாளர்களை கொண்டாடும் தென்காசி லைஃப் பேஜ் நீங்களும் ஒரு சாதனையாளர்கள் தான் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. லைஃப் பேஜ்ல டெய்லி நாங்க வாட்ச் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல வந்து சுதேசி பத்திரிகைகள் எப்படி அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அறிவித்துக் கொண்டே இருந்ததோ அதே போல தென்காசியில ஒரு செடி விழுந்தாலும் செடி விழுந்து விட்டது இந்த இடத்தில் தென்காசி லைஃப்ல வந்துடும். ஒரு செடி குளிர்ந்து எழுந்தாலும் இந்த மணி இந்த செடி வளர்ந்து விட்டது என்பதை தென்காசி லைஃப் பேஜ்ல வந்து போட்டுருவாங்க. இந்த சமூகத்தில் பொழுதுபோக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் பொழுதுபோக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இந்த சமூகத்தில் பழுதினை போக்க வேண்டும் என்று முயற்சியை மேற்கொண்டிருக்கும் சாதனையாளர்களுக்கு நீங்கள் விருது வழங்குவதில் பெருமிட்டு கொள்கிறேன். வள்ளலார்கள் கூறுவதைப் போல காவிரி ஆட்சி மணலை கை நிறைய அள்ளிகளை எண்ணுவதற்கு எவ்வளவு காலமாகுமோ அவ்வளவு காலம் இந்த தென்காசி லைஃப் பேஜ் தனது சாதனைகளை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்று வல்ல இறையை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததான வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதாவது இயற்கை உணவு புரட்சி. கடந்த 60 வருடங்களுக்கும் மேலாக வெறும் தேங்காய் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்திருக்கிறாரு இவர். ஒரு இயற்கை உணவாளர் இவர். இயன்றவரை சமைத்த உணவுகளை தவிர்த்து, அதாவது சமையலே பண்ணாமல் வெறும் இயற்கையான பழங்கள், காய்கறிகள் இதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிடுவதற்கு உண்ண பழகுங்கள் அப்படின்னு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருதினை வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் சுபேதார் மேஜர் NRS மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாழ்நாள் சாதனையாளர் விருது மூவா அப்பன் சிவசைலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார், வாங்க சார். வாழ்நாள் சாதனையாளர் விருது மூவா அப்பன் சிவசைலம் அவர்களுக்கு வழங்குவதிலே தென்காசி லைஃப் மிகவும் பெருமிதம் கொள்கின்றது. VTSR சில்க்ஸ் தென்காசி ஆனுவல் அவார்டுகள் 2022 வாழ்நாள் சாதனையாளர் விருது மூவா அப்பன் சிவசைலம் அவர்களுக்கு வழங்குவதிலே தென்காசி லைஃப் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறது. எல்லாரும் நாங்கள்லாம் பிரியாணி, அது நம்ம சப்பாத்தி, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காய்கறி பழங்களை மட்டுமே வந்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்துருக்கிறீங்க. இது எப்படி சார் உங்களுக்கு சாத்தியமாச்சு? அதனால தான் இவ்வளோ லீனாக இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற முதுமொழி நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதிலே நோய் வருவதற்கு காரணம் மனிதன் மட்டும் 3 வேளையை வெந்தது தின்கின்றோம். இது ஒரு இயற்கைக்கு மாறான இன்னும் உயிரில்லாத உணவு. இதுதான் உண்மையான காரணம். கிருமியோ பரம்பரையோ கர்மமோ அனைத்து நோய்க்கும் காரணம் அல்ல. இது ஒரு பெரிய இயற்கை சார்ந்த அறிவியல் உண்மை. அந்த உண்மையை நான் கற்றறிந்துதான் கடந்த பல ஆண்டுகளாக பல நூல்கள் வாயிலாகவும் இது போன்ற மேடைகளில் வாய்ப்பு ஏற்படும் பொழுதும் கூறிக்கொண்டே வருகின்றேன். நான் ஒரு பரம்பரை தொழுநோயாளி. ஏதாவது தொழுநோய்க்கு அறிகுறி இருக்கின்றதா? எனக்கு அகவை இப்பொழுது 83 வயது. நான் ஒரு ஓய்வு பெற்ற பத்திராக வளர்ச்சி அலுவலர்.
வந்து தூத்துக்குடியில் லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆரோக்கியப்படுத்த, அங்கே லெப்ரசின்னு இருந்தாங்க. அப்புறம் வேலூரில் சிஎம்சி ஆஸ்பத்திரிலையும் இது தொழுநோய் தான், இதுக்கு தக்க வேண்டாம், டெய்லி டாக்டரும் அதுக்கு துணியாக விட்டமின் மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டு வீட்டிலேருந்தே கடைப்பிடிங்கன்னு அனுப்பிட்டாங்க. 8 ஆண்டுகள் கடைபிடித்தேன். முதலில் நோய் தொடமான மாதிரி ஒரு மாயை, பின்பு வீரியமானது. அந்த முறையிலே நான் எல்லோருக்கும் தெரிந்த பாணியிலே இறைவனை தொழுதேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பழைய திருநெல்வேலி மாவட்டம், தற்போது தூத்துக்குடி மாவட்டம், ஸ்ரீவைகுண்டத்திலே. ஸ்ரீவைகுண்டத்திற்கு பக்கத்துலாம் திருச்செந்தூர் முருகன் கடவுளை போய் மாதாந்த வழிபட்டேன். அதன் நிமித்தமோ என்னவோ எனது அண்ணாவுக்கு சென்னையிலே மாற்றி பாண்டரங்கனார் நடத்திய பள்ளியிலே தமிழாசிரியர் பணி கிடைத்தது. அவர் மூலமாக எனது அண்ணன் ராமகிருஷ்ணன் தான் சிவசேலத்தில் நல்வாழ் ஆசிரமம் தோற்றுவித்தவர். இப்பொழுது இல்லை, அதை அவர் மனிதன் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் பாண்டரங்கனார் அப்பொழுதே மேன் சூட் அண்ட் ஈல்டு என்ற ஒரு ஆங்கில நூல், அதை என் அண்ணன் தமிழ் மொழிபெயர்த்து எது மனிதன் உணவு என்று தமிழிலும் கிடைக்கின்றது. அது விற்பனை செய்வது திருவண்ணாமலையிலே ஒரு எம்டி டாக்டர், அவங்க இன்னைக்கு தேவைன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ 1968 சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்திலே ஊர் நல அலுவலராக பணிபுரிந்தேன். அதன் பின் தான் வட்டார செலவராக பதவி இருக்கின்றேன். இனிய இளைய இன்றிலிருந்து இனி அனைத்து சமைத்த உணவை விட்டுவிடு, சமைக்காத உணவுகளாகிய இயற்கை சமைத்த உணவாகிய மனிதன் சமைக்காத உணவாகிய மனிதன் சமைத்த உணவுகளெல்லாம் விட்டுவிடு. இயற்கை சமைத்த உணவாகிய தேங்காய், பல வகைகள், முடியாவிட்ட பச்சை காய்கள், இன்னொன்னான பச்சை சாப்பிடு. நீ அறிந்து வரும் பச்சை தண்ணீர், இளநீர் என இயற்கை பானத்தை அறிந்து காஃபி, டீ, பால், விவா அனைத்து சத்து பானத்தையும் விட்டுவிடு. நீ சாப்பிட்ட டாக்டர் விட்டமின் மாத்திரை எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று 1970 ஒரு நாள் அஞ்சல் அட்டையில் எனக்கு கிடைத்தது. எனக்கு கிட்ட யாரும் சொல்லலை, வைத்து கொடுக்கல. உடனே நல்ல வேளை எனக்கு திருமணம் ஆகலை, அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு குழந்தைக்கு காக்காவுக்கு பணம் வந்த கையில் அம்மாட்ட சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. நான் லெப்ரசின்னா எங்கள் அப்பா கூட போவேன், பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. அப்பொழுது உணவு விடுதலாம் பெரும் நோயாளிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு இருந்தது. எங்கள் அப்பா கூட நான் பிரயாணம் பண்ணும்போது அப்போ நான் நினைக்கிறேன், இந்த நோய் பெரியானா நம்ம உலகத்தே இருக்க முடியாது, அது ஒரு அரசாலுவில் இருக்கும், அரசாலுவில் கூட தொடர முடியாதுன்னு சொல்லி மன வைராக்கிய கூடி அம்மாட்ட சொல்லி இன்னிலிருந்து நான் சமைக்க ஒன்று சாப்பிட மாட்டோமா, அண்ணன் என்னுடைய தேங்காய் பழங்கள்லாம் சாப்பிட போறேன்னு முழுக்க மாறினேன். எடுத்தெடுப்பு மாத்திரை மருந்து உடனே எல்லாத்தையும் விட்டேன். தமிழ் சொன்னபடி ஒரு மண்டலம் 48 நாளில் என் தொழுநோய் பற்றுகள் மறைந்தன. உணர்ச்சியிட்ட குழந்தைகளில் உணர்ச்சி வந்தன. கால் மூக்கு தட்டுலாம் எதிர்பான, அப்புறம் ஜாயிண்ட் எலும்பு ஊட்டலாம் நீங்களும் நல்லா ஆச்சுது, எல்லாமே நல்லா ஆச்சுது. இன்னைக்கு 81 வயசு. அதுலேருந்து பெரும்பாலும் தேங்காய் பழங்களிலே உண்டு வாழ்கின்றேன். பச்சைக்காயோடு அதிகம் கிடையாது. தேங்காய் பழங்கள் தான் மனித உணவு. நீங்களே நினைச்சு பாருங்க, மண்புழுக்கு மண்ணு தான் உணவு. அந்த மண்ணில் என்ன சக்தி இருக்குன்னா பாருது, அது மருந்தடிக்க மண்ணும் திங்குது, மருந்தடிக்காத மண்ணும் திங்குது, ஒரு நோயும் கிடையாது. மீன் கொத்தி பறவைக்கு மீன் தான் உணவு. அன்னையிலேருந்து இன்னை வரலாம். அது செத்து கிடந்த மீனை திங்காது, உயிர் உள்ள மீன் தான் திங்கும். அது இந்த மீனில் நம்மள மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கா, விட்டமின் இருக்கா, கால்சியம் இருக்குதா, அது இருக்குன்னா பார்த்துட்டு, கலோரி இருக்குன்னா பார்த்துட்டு ஒன்றும் கிடையாது. ஆக மனிதனை தவிர கீழான உயிரினங்களாக அனைத்து விலங்குகளும், அனைத்து பறவைகளும், அனைத்து உருவன உயிரினங்களும், அனைத்து உயிரினங்களும் அன்றிலிருந்து இன்று வரை தனது உடலில் மாற்றவில்லை. அதுக்கு கண் நோய் இல்லை, கால் நோய் இல்லை, முடி நோய் இல்லை, தோல் நோய் இல்லை, நரம்பு நோய் இல்லை, எலும்பு நோய் இல்லை, எந்த நோய் இல்லாமல் இருக்குது. மனிதன் ஒப்பற்ற மனிதன். ஆரோக்கியம் பெற்ற மனிதனுக்கு தான் நாளுக்கு நாள் நோயும் பெறுகிறது, மருந்துகளும் பெறுகிறது, மருத்துவ முறைகளும் பெறுகிறது, மருத்துவமனைகளும் பெறுகிறது. ஆனால் நோய் குறைவதற்கு போல் நோய் பெருகி கொண்டே போயிடுது. நான் சின்ன பிள்ளைல ஒரு காய்ச்சல் தான், இப்போ காய்ச்சல் எத்தனமோ காய்ச்சல். அண்மையில் என்ன காய்ச்சல், COVID-19 காய்ச்சலாம், அடுத்தால ஒம்மாக்கிறான் காய்ச்சலாம், இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று சப்பை கட்டுது. இந்த மருத்துவ உலகம் சப்பை கட்டு கொண்டிருக்கின்றது மனிதனை. ஏன்
வேணா வேண்டாம் யாத்திற்கு அருந்தியது அற்றது போட்டி உயிரினா சொன்னார். மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னு தான் சொன்னார். மாறுபாடு இல்லாத ஒன்றுன்னா ஏற்றுக்கு மாறுபாடு இல்லாத ஒன்று. நம்ம எல்லாம் சாப்பிட்ட சோறு இட்லி தோசை புரோட்டா பிரியாணி காஃபி டீ பால் ஹார்லிக்ஸ் எல்லாம் இயற்கைக்கு மாறான உணவு. இதுதான் உண்மையான சத்தியம். ஆக இதிலிருந்து 4448 நோயும் மனிதன் தான் வரவழைக்கிறான். வெந்ததத்தின் மீது விதி வந்தால் செத்துக்கிட்டு இருக்கிறோம். விதியை மதியால் வரலான்னு தமிழன் சொன்னான். இதுபடி திருமூலர் சொல்லியிருக்காரு. அடுத்த திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அண்டம் சுருங்கின் அதற்கொரு அழிவில்லை. பிண்டம் சுருங்கின் அண்டம் சுருங்கின் அதற்கொரு அழிவில்லை. பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும். உண்டி சுருங்கின் உபாயம் பலவல கண்டங்கருத்த கபாலியுமாமே என்கிறாரு. உண்டினா சுருங்கின உண்டினா என்ன உண்டி? நீங்களே சமைக்க உணவு லைட் ஃபுட்டா வலிக்கை ஃபுட்டா? தேங்காய் பழங்கள் லைட் ஃபுட்டா வலிக்கை ஃபுட்டா? தேங்காய் பழங்கள் சாப்பிட்டுதான் நான் 83 வயசுல இன்னைக்கு ஊரா சுற்றுறேன். ஏன்னா முதுமையில் இளமையாக இருக்கின்றேன். வெந்தரத்தின்னா இளமையில நடக்க முடியாம முதுமையா நடக்கிறோம். அதனால இங்க வந்தவங்க எல்லாம் இது மருத்துவத்தை நம்ப வேண்டாம், இயற்கையை நம்புங்க. இதை மாதிரி சொல்லப்போனா நிறைய பேர் உலகத்தில் இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் என் நூலை படிச்சுக்கிட்டு இது சிறுசு பெரிய 10 நூலை வெளியிட்டிருக்கிறேன். என் நூலை படிச்சுட்டு குழந்தை இல்லாமல் அரக்கோணத்தில் 15 வருஷம் குழந்தை கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கு எந்த குறையும் கிடையாது. 2 வேளை சமைக்காத ஒன்று சாப்பிட்டுருக்கான். கரெக்டாக குழந்தை பற்றிட்டான். எனக்கே சொல்லலை. அந்த ஊரை பக்கத்தில் ஒருத்தர் வெரிகோஸ் குணமான வெரிகோஸ் நோய் அறுபடை வெளியில் அரக்கோணம் பக்கம் என்ன ஊர்? திருத்தணியில் அவன் என் நூலை பிடிச்சிட்டு குணமாயிட்டான். கடையில் கலசரி கடை நின்று வெரிகோஸா? அதெல்லாம் கிடையாது. இப்போ காலையிலாம் நின்றுட்டே மேயுது, பண்ணிட்டே வெரிகோஸா வருது. இப்படிதான் இயற்கையை நம்ம நம்பணும். அவனும் பணமாக வந்தான். அப்பந்தான் அவரை பார்த்தேன். அதனால இதில் வந்தவங்க எல்லாருமே நோயாளி தான். 3 வேளை சமைச்சு சாப்பிட்டா நோய் இல்லாத மனிதரே கிடையாதுன்னு அடிச்சு பேசிட்டு இருக்கிறேன். வேணா பேரா இருக்கலாம். பேரு பெத்த பேரு தாவை நீள் தெரியாது. உலகத்தில் பெரிய மருத்துவம் சொல்லலாம். என்னையும் இல்லை கிருஷி நோய் பீனு டென்மார்க்கில் பெரிய ஒரு நோயாளி, பெரிய மருத்துவம். அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இப்பொழுது நாம் ரொம்ப கலைச்சு போயிருக்கோம். ஏற்கனவே வந்துட்டு நிறைய பேச்சுக்களை கேட்டதுனால அடுத்ததாக ஒரு சின்ன நடனத்துக்கு போயிடலாம். கண்டிப்பா நடனத்துக்கு போயிடலாம். சாதனையாளர்களை கொண்டாடும் ஒரு பிரமாத வேலை. அடுத்தவர் சிறந்த விவசாயிக்கான விருது. ஏன் இந்த விருது சிறந்த விவசாயிகள்ங்கிறதை அவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயற்கை விவசாயத்துல இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இயற்கை விவசாயம்னா என்ன தெரியுமா? கண்டிப்பா தெரியாது அப்படின்ட்டாங்க. சரி, அவங்கள்ட்ட நம்ம கூப்பிட்டு தெரிஞ்சிருவோம், கேட்டுருவோம். சரியா? இயற்கை விவசாயம் என்பது நம்முடைய தொண்டு தொட்ட பழைய காலத்துல இருந்தே பண்ணிட்டு வர ஒண்ணு. ஆனா சமீப காலமா இயற்கை விவசாயம் இல்லாம எல்லாருமே அதுல இருந்து திரும்பிட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் இப்ப கொஞ்சம் பேர் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி இருக்காங்க. அதுல நம் விருதாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இயற்கை விவசாய முறையில இஞ்சி சாகுபடி செய்து அதிக லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அவர்களுக்கு சிறந்த விவசாய விருது வழங்கப்படுகிறது. சிறந்த விவசாய விருது திருமதி முத்துலட்சுமி குற்றாலம் அவர்களுக்கு தென்காசிலை வளர்ப்பதிலே மிகவும் பெருமை அடைகிறது. நாம் கரங்களை தட்டி முத்துலட்சுமி அவர்களை நாம் வாழ்த்துவோம். சாரும் வந்துட்டாங்க. அவர் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம நிறைய டைம் அவரை மீட் பண்ணியிருக்கிறோம். நிறைய இடங்களில் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி, பண்ண முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அவர் நிறைய ஆதரவு கொடுப்பாரு. நிறைய சந்தேகங்கள் வந்தாலும் எப்போ வேணாலும் போய் அவங்க கிளியர் பண்ணி தருவாங்க. அதற்கான எல்லா வழிமுறைகளையுமே அவர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவரும் வந்துட்டாரு. ஐயா, உங்களுக்கு இருந்து ஒரு சில வார்த்தைகள் தான். பாருங்க சார். சார் ஒரே நிமிஷம் சார், இங்கே பாருங்க. ஸ்டில் எடுத்துக்கீங்க. இங்கே முன்னாடி
சகோதர மாவட்டமான தென்காசி லைஃப் ஆனுவல் அவார்ட் 2022. பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்க. பிளீஸ் எல்லாரும் ஸ்டடியா இருங்க பார்க்கலாம். கொஞ்சம் சும்மா நல்லா உட்காருங்க. போலீஸ் ஆபீசர் மட்டும் தான் நல்லா உட்காந்துருக்காங்க கம்பீரமா. சிட் அட்டென்ஷன் கொடுங்க. ஹலோ எல்லாரும் அப்படி ஸ்டடியா உட்காருங்க பாப்போம். பின்னாடி இல்ல யா வாங்கம்மா மேல வாங்க. யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேம்பியரா அந்த அவர் பக்கத்துல நீங்க ராஜா பக்கத்தியா கேம்பியர் போஸ்ட கொடுத்துடணும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. உங்க கையில கார்ட்லெஸ் பைக் வச்சுக்கிட்டு பேசுற அங்க நிறுத்தீங்கன்னா முடிக்க வேண்டாம் நுழிக்கணும். நான் 38 வருஷமா திருநெல்வேலி மாவட்டத்துல அரசு விழாக்களுடைய கேம்பியர் நிகழ்ச்சி தொகுப்பாளர். எந்த அதிகாரம் கலெக்டர் தவிர மற்ற பேரெல்லாம் நுழிடுவேன். போலீஸ் விட மாட்டேன் சார். சோ நான் என்னமோ ஒரு விழா வரணும். இன்னைக்கு தேர்தல் பணி ஒரு பேரூராட்சியினுடைய வாக்கு பெட்டியை தயார்படுத்தணும். என்னோட ஃபாஸ்டா என்னுடைய வேலையை முடிச்சு விழுந்து அடிச்சு வாரேன் வீட்டுக்காரர்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு. ஆனா இந்த செல்ல பிள்ளைகளை பாராட்டலைன்னா எனக்கு தூக்கம் வராது. எங்க மாமா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பேசுறதுக்கு முன்னாடி ஓடிட்டார். இன்னைக்கு ஓடுனா நாங்க 2 பேரை விட்டுருக்கேன், மப்டியில விட்டுருக்கேன். ஏடிஎஸ்பி தப்பிச்சு போனா உள்ள எடுத்து கொண்டு வந்துரு. அது பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு அற்புதமான நிகழ்வு நடத்திருக்கீங்க. இந்த பார்வையாளர்களுக்கான கேள்வி நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். பார்வையாளர்களுக்கான கேள்வி பகலும் இரவும் இந்த விழா மேடையில் தோன்றியது. இன்னைக்கு விட யாராவது சொல்ல முடியுமா? பரிசு உண்டுங்க, டக்குன்னு சொல்லணும். ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகள் இருந்தா ரொம்ப நல்லது. பகலும் இரவும் இந்த விழா மேடையில் நான் கண்டேன். யாராவது எனிபடி நோ? இவ்வளவுதாங்க. நீங்களா சொல்லணும். பகலும் ஏங்கம்மா மேல நீங்க நினைச்சேன் சார் என்ன சொல்லுவீங்க. நீங்க 2 பேரும் நில்லுங்க. இப்பவாவது சொல்லுங்க, பகலையும் இரவையும் நான் கண்டேன் இந்த விழா மேடையில். ஒரு கை கட்டுங்க. ரொம்ப பாட்டுடைய பாட்டு முடியுமான்னு பகல் என்று யாரை சொல்லியிருப்பேன் அதையாவது சொல்லுங்க. சூரியன் பிரகாசமா இருக்கும். யாருங்க பகல் இல்ல? இன்னும் முச்சிலே காணும். ஒரு தேனி வேணுமோ? இந்த பொண்ணுதான். இரவு என்று சொன்னது ராஜாவை தான். கை தூக்குங்க ராஜா. பகல் இல்லாமல் கூட இருந்து விடலாம், இரவு இல்லாமல் இருக்க முடியாது. இந்த பொம்பளைக்கே ஒரு கௌரவம் வந்துடும். பாருங்க ஒரு பார்வை அப்படி முரட்டு பாருங்க. நான் நாயா சூரியன் அது அல்ல. ராத்திரி இருட்டுல தூங்குங்கிறான் சயின்டிபிக்கா. அப்பதான் உங்களுக்கு சில அதெல்லாம் சயின்ஸ் சொல்லணும். இந்த விழா மேடை எனக்கு 2 விருதுகளை தந்து விட்டது இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னாடி. ஒரு விருது இந்த தேசத்தினுடைய இந்த மண்ணினுடைய புதல்வியாய் டாக்டர் முனைவர் எக்ஸ்ட்ராவினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விஜயலட்சுமி அம்மா அவர்களிடமிருந்து நான் விருது வாங்கியிருக்கேன். 2வது விருது கண் திருஷ்டி கோளாறுகள் நிறைய இருக்குமா, அப்பப்ப போய் வருது பார்த்தீங்களா. 2வது விருது காந்தியவாதி ஐயா விவேகானந்தன் அவர்கள் கொடுத்த விருது. சோ நான் 8-9 வருஷமா லைவ்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு போட்டி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த நேரத்தில் 2-3 பேர் லைவ்ல என்னங்கிறதுக்கு ஃபாதர் ஆஃப் லைவ்னோட என்ன சொல்லலாம். நான் சில பதிவுகளை பதிவிட்டேன். ஈஸ்வரல்லாதே நாம் சபகோ சன்மதி பகவான். அம்மா இது எங்க போடுது? ஈஸ்வரல்லாதே நாம் சபகோ சன்மதி பகவான். நீங்க சொன்ன காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவன் வருஷம் 42 தாண்டியாச்சு. 4 வரி தெரியும். டாக்டர் அறம் அவர்களுடைய மாணவன்
அடியா சொல்லு. தென்காசி டைம்ஸ் உண்மையிலே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு வந்தேன். அப்படி அல்ல. நிறைய பேர் நான் சொல்லணும் என்று ஆசைப்படுகின்றேன். இருந்த காலத்தின் சூழ்நிலைகளில் அவங்க நேரத்தை எவ்வளவு சுருக்கமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு முடிக்கக்கூடிய சூழல். விழுந்தோடி வந்து இந்த செல்ல பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை. இங்க அவார்டு கொடுத்தவங்க, அதாவது அவார்டு வாங்கினவங்க எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள். ஐயா வீடியோ ரிட்டர்ன் வீடியோ பேசினாரு, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இதெல்லாம் காண கிடைக்காத, கேட்க கிடைக்காத காட்சி. ஸோ நான் நிறைய பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு சங்கடத்தை உருவாக்க கூடாதுன்னு இன்னொரு அவையில பேசணும்னு சொல்லி நான் ஒரு மந்திரம் சொல்ல, நீங்க எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லலாமா? நான் நான் அரங்கம் அதிரணும். நான் எதையும் இழக்க முடியாது. ஏனென்றால் என்னிடம் அறிவு அச்சமின்மை அளவறியா உற்சாகம் இருக்கிறது. இப்ப கிளாப் பண்ண பார்க்கலாம். நான் சொன்ன அந்த மந்திரம் எங்கு சொல்லப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? இங்கதான் சொல்லப்பட்டது. இரண்டாம் உலகப் போர்ல தன்னுடைய சோல்ஜருக்கு ஒரு படைத்தளபதி சொன்ன தகவல், ஒரு மந்திரம். இதை யாராவது இப்ப சொல்ல முடியுமா? நான் சொன்ன மந்திரத்தை நீங்க சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கலைப்பு கட்டிவிட்டேன்னு நினைக்கிறேன். தென்காசி டைம்ஸினுடைய சிறப்பான நிகழ்வு. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வல்ல இறைவன் எனக்கு நீங்க இன்னும் பல ஆண்டு காலம் இன்னும் முன்னெடுப்புகளை எடுத்து அதன் மூலமாக உங்களை வாழ்த்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடுவான் என்று நம்புவோமாக. ஸோ ரியலி ஹாப்பி ரியாலிட்டி அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அது சின்ன பிள்ளைகள் பண்றாங்க பாருங்க, சரியான ஆள். நான் கூட நினைச்சேன் இந்த சாதனையாளர்களை வந்து இவங்க தேர்ந்தெடுப்பது வந்து ஏதோ ஒரு மேம்போக்கா இருக்குமோன்னு நினைச்சேன். சூட்டபிள் ஹேண்ட் இது வந்து அதாவது வேர்ல்டு வைடு எடுத்தா கூட ரொம்ப ஃபில்டர் பண்ணுறதுல கொஞ்சம் மார்டாலிட்டி இருக்கும். அதெல்லாம் இல்லாம அழகான ஃபில்டரேஷன் கொடுத்துருக்கீங்க. அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த விழா மேடை எனக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்த கல்லூரி வளாகத்தினுடைய நான் வந்து ஒரு ரெகுலர் ஆட்டக்காரன். ஸோ ஒரே ஒரு தகவலை சொல்றேங்க, துணிஞ்சு செய்யுங்க, நிரம்ப செய்யுங்க. நான் வந்து லைவ் போடும்போது நடந்த சம்பவம் முன்ன சொல்லி முடிக்கிறேன். என்னோட லைவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. தென்காசி மாவட்டத்தை பிரிப்பதற்காக கருத்து கேட்பு கூட்டத்துக்கு மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சாட்சிகளுக்கு இருக்கு, பிராணாலாம் இங்க இருக்காங்க. ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மரியாதைக்குரிய ஐயா சத்யகோபால் ஐஏஎஸ் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வராங்க. இந்த மாவட்டத்தை பிரிக்கணுமா வேண்டாம்னு அரசு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வருடைய தனிச்சிறப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய சில்பா மேடமும் வராங்க. ஒரு மரக்கன்று நடந்தோம். அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அவர் காரில் என்ன கூட்டிட்டு போறாரு திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலியில் சில டிஸ்கஷன் நடக்கு. அதுக்கப்புறம் ஒரு அறைக்குள் இருக்கிறோம். விருந்தினர் விடுதியில் 5 ஐஏஎஸ் ஆபீசர் மரியாதைக்குரிய சிஆர்ஐ அவர்கள் பேசி முடித்ததற்கு பின்னாடி சார் ஐ வாண்ட் ஒன் லைவ் அப்படின்னு ஓ எஸ் சேக் அப்படின்னாங்க. மேடம் உடனே ரெடி ஆனாங்க. 5 ஐஏஎஸ் ஆபீசர் ரெடி ஆகிறாங்க. என்னுடைய நேரலை உலகம் முழுவதுமாக பரப்பப்படுகிறது. அப்பவும் நான் இளைஞர்களுக்காக மரம் நடவுக்கான செய்தியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ எல்லாரும் உற்று நோக்குறாங்க. ஷேக் வந்து சிஆர்ஐ கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அந்தஸ்து உள்ளவரை ஒரு நேரம் எடுத்துட்டு இருக்கிற 5 ஐஏஎஸ் ஆபீசர் அப்படி ரொம்ப பவ்யமா இருக்கிறாங்க. எனக்கு கிடைத்த அங்கீகாரம் அன்றைக்கு செல்லங்களே, அதே மாதிரி தினந்தோறும் நீங்கள் அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். காலை எழுந்தவுடன் முகநூல் பதிவு ஒன்று பதிவேன். இங்கிலீஷ் பேப்பர் படிக்க ஐஏஎஸ் ஆபீசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல 2 பேப்பர் கேட்பாங்க. இங்கிலீஷ் எக்ஸ்பிரஸ் அவர் எதை போடுறாரு தெரியுமா? குறுக்கெழுத்து போட்டி இருக்கும், அதான் ஃபில்அப் பண்ணுவார். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் பார்த்தீங்கன்னா தெரியும், குறுக்கெழுத்து போட்டி தன்னுடைய நாலேஜை அப்டேட் பண்றாங்க.
அந்த அதிகாரிகளை ஓய்வு பெற்றவங்க இன்னைக்கு ஏன் உன் காலையில் உன் பதிவு வரலம்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, தென்காசி டைம்ஸ்ல வந்து லைஃப்ல வந்து இன்னைக்கு பதிவு வரலன்னா தேடுதாங்க, கண் தேடுகிறது இந்த செல்லங்களை என்று சொல்லி உங்களுடைய பிரகாசமான இந்த நிகழ்வு உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது, வாழ்த்துக்குரியது என்று சொல்லி இயற்கை வேளாண்மையில் சிறக்க செய்யுங்கள், மனிதர்களுக்கு நஞ்சில்லா உணவை அளியுங்கள் என்று சொல்லி இந்த விழா மேடையில் அவர் எப்படி காவல்துறைக்கு கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்கள் சமர்ப்பித்தார்களோ அதே மாதிரி இந்த நாட்டின் உணவு உற்பத்தியை பெருக்கி பசுமை புரட்சியை கண்ட தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு இந்த மேடை அங்கீகாரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி வருங்காலம் பிறக்கட்டும், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று நம் வாரிசுகள் எல்லாம் சொல்ல செய்வோம் என்ற ஒரு நல்ல செய்திகளோடு இந்த தென்காசி லைஃபினுடைய 2022 உலக வரலாற்றில் எழுதப்படும் நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்ற வாழ்த்து செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் ஊர் குற்றாலம். நாங்கள் இருந்ததுன்னா சென்னையில் தான் இருந்தோம். இங்கே வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அந்த 5-6 வருஷத்தில் எங்கள் மாமா ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அந்த நிலத்துல தான் அவங்க காலங்காலமாக வந்து ஃபெர்டிலைசர் மூலமாக நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் ஒரு நண்பர் மூலமாக தான் இதை எப்படி இயற்கையில் என்ன பண்ணலாம், அந்த இடம் வந்து மலையடிவாரம் ஓரமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாங்கிறத பார்த்து இயற்கை முறையில் இஞ்சி சாகுபடி செஞ்சோம். அது அல்லாமல் மற்ற பழங்கள் எல்லாமே இப்போ 2 வருஷமாக போட்டிருக்கோம். என்னுடைய கணவர் வந்து 2007 பசுமை விகடன் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஆர்வத்தையே நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு முழு ஊன்றுகோலாக இருக்கிறது என்னுடைய கணவர். இந்த விருதினை வந்து என் கணவருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த விருது வழங்கிய தென்காசி லைஃப்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. BTS ரூபாய் 2க்கான பரிசு கூப்பன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட விதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பயனுள்ளதாக பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காண்டி ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் முதல்ல. ஸோ 2020 பார்த்தீங்க அப்படின்னா தர்மன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமஸான ரைட்டர். அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு இயற்கையை பற்றி ஒரு அவேர்னஸ் எழுதியிருப்பாரு, நீர்நிலைகளை பற்றி. அது ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ 2020 செப்டம்பர் 8 ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் எழுதின அந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கும். ஸோ இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியா வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு அவேர்னஸ், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் பயன்படுத்தி அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் யார் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் கொடுக்குறா அப்படின்னு ஒரு மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது தென்காசி லைஃப் பண்ணாங்க. தென்காசி லைஃப் அப்படிங்கிறதோட தென்காசி மாவட்டத்தோட வாழ்வியலை மிக அழகாக மற்றவர்களுக்கு தெரியப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு தான் முதல்ல முடிவு பண்ணுது. ஸோ அப்படி பேசும்போது ஏன் அவங்களுக்கு மட்டும் விருது வழங்கலாம், நம்ம தென்காசி மாவட்டத்தில் எவ்வளோ சாதனையாளர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சேர்த்து விருது வழங்கலாம். ஸோ அதுக்கான மேடைகளை நாங்கள் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி தொடங்கினதான் ஒரு சிறு விதை இது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திக்கிருக்க தென்காசி லைஃபுக்கு பெஸ்ட் சோஷியல் மீடியா அவார்ட் 2021-22 காண்டி ஜேபி பொறியியல் கல்வி சார்பாக நாங்கள் வளர்கிறோம். ஸோ அதுக்காண்டி தென்காசி லைஃப் டீம் வந்து வேலைக்கு வர மாதிரி ஆரம்பிக்கும். அவரும் எங்களோட ஒரு அட்மின் தான்.
வெல்கம் டு தென்காசி லைஃப் ஆனுவல் அவார்ட்ஸ். அடுத்ததாக டான்ஸ் ஆடினாங்க. ஏபிசிடி டான்ஸ், அது வந்து டான்ஸ் ஆடினாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்முடைய ஸ்பான்சர்ஸ் கிஃப்ட் பார்ட்னர் மரியம் சூப்பர் மார்க்கெட், ஆசிமா பியூட்டி கேர் அண்ட் புட்டிக், அன்னை மொபைல்ஸ் அவர்கள் வழங்கும் சிறப்பு கிஃப்ட்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களுக்கு கூட வழங்கப்படுகின்றது. பிள்ளைகள் சார்பாக வந்து நீங்க அந்த கிஃப்ட்டை வாங்கி செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த கலை நிகழ்ச்சிகளை அமைத்து தந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மீண்டுமாக தென்காசி லைஃப் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஒரே இடத்துல இருக்காயே, நாங்கள் பார்க்கலாம் சார் இங்கே பாருங்க. அந்த பக்கம் எடுப்பான் அவங்களுக்கு எந்த வாங்கலாம் சிக்கல் நீங்கள் சார் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் இந்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கெல்லாம் நான் வேண்டுகோளாக வைப்பது, எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு அமைப்பும் நல்ல முறையில் தான் ஆரம்பம் ஆகும். அது தொடர்ந்து எந்தவித சிக்கலும் இல்லாமல், உங்களுக்குள் கருத்து வேற்றுமையும் இல்லாமல், ஒன்றுபட்டோடு மனதோடு ஒன்றுபட்ட உள்ளத்தோடு இன்று உள்ள இதே மனது இறுதிவரையில் பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைப்பு முழுமையாக 100க்கு 200% வெற்றி பெற்றதாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. தேசத்துக்காக உழைத்த ஒரு வீரனை அவையில் காண்கிறேன். அவரோடு பார்த்தீங்கன்னா நான் ஓய்வு பெற்றாலும். நன்றி சார், மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அவார்டு சிறந்த இளம் எழுத்தாளருக்கான விருது. சிறந்த இளம் எழுத்தாளருக்கான விருது. எழுத்தின் மீது இவருக்குள்ள காதல் மிகவும் அதிகம். அதை எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இவர். ஆனாலும் சமூக அக்கறையோடு இவர் எழுதிய நூல்கள் என் மனதில் தோன்றியவை, ஊரே அடங்கிய நாட்கள் ஆகிய நூல்கள் எழுத்துலகில் கவனம் பெற்றவை. வணிக ரீதியாக எழுதாமல் தமிழ் மீதும் தமிழ் எழுத்து மீதும் கொண்ட காதலால் எழுதி பிரபலம் அடைந்த இவருக்கு சிறந்த எழுத்தாளருக்கான விருதை வழங்கி கௌரவிக்கிறது தென்காசி லைஃப். இந்த போட்டோ எடுத்து முடிந்ததற்கு பின்பதாக இவர்களுக்கான விருதை நமக்கு வழங்க வருகிறவர் ஒய்ஜி நெல்லையப்பன் சார் அவர்கள். இந்த விருதை வழங்க மேடைக்கு வருமாறு அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஒய்ஜி நெல்லையப்பன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள். சிறந்த இளம் எழுத்தாளர் விருதை வழங்குவதில் தென்காசி லைஃப் பெருமிதம் அடைகின்றது. பிடிஎஸ்ஆர் சில்க்ஸ் சிறந்த இளம் எழுத்தாளர் விருது திரு பிரபாகரன் வரவேற்கிறோம். அவர்களுக்கு பிடிஎஸ்ஆர் சில்க்ஸ் வழங்கும் இந்த 2000 மதிப்புள்ள இந்த கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படுகின்றது. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பிரபாகரன். நான் இன்ஃபோசிஸ் கம்பெனியில் பிரின்சிபல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட புத்தகத்தை பற்றி நான் நிறைய சொல்கிறதுக்கு இன்னொரு சமயத்தில் பேசுகிறேன். பட் அப்பா எப்பயுமே ஒரு சொல்லுவாங்க, கிவ் பேக் சம்திங் டு தி சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட கேம்பஸ் இன்டர்வியூனா ஒரு ஸ்டூடெண்டோட முதல் படி.
ஸோ அந்த முதல் படியை வந்து நம்ம தடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் நீ அவங்களை செலக்ட் பண்ணிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு நிறைய முறை கிடைச்சிருக்கு. ஸோ 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நான் கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்திருப்பேன். யாரையுமே நான் இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட்டையுமே நான் இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கிட்ட பேசுவேன், சொல்லுவேன் இதெல்லாம் நீ டெவலப் பண்ணிக்கோ, அது நாளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், பட் டெஃபினட்டாக அவங்களை நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தது வந்து நான் எல்லா காலேஜஸ்க்கும் போய் கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுன்னு டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். அதற்கு மேலே புது டெக்னாலஜிஸ், அஜைல், இது போல ஒரு புது டெக்னாலஜிஸ் எல்லாமே நான் செஷன் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ இங்கே தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம மாவட்டத்தில் நான் எல்லா வருஷமும் ஆகஸ்ட் மாதம் இங்கே கோயில்கொடைக்கு நான் வருவேன். ஸோ இது ஒரு புயல் கல்லூரியில் நடக்கிறதுனால இந்த மாவட்டத்தில் உள்ள ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் செஷன்ஸ் எப்படி அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டெஃபினட்டாக என் சைடில் இருந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த செஷன்ஸ் நான் கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக எங்கள் மாணவர்களுக்கு உங்களோட சேவை கண்டிப்பாக தேவை. நீங்கள் எப்போனாலும் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ அழகாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ மெனக்கிட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நாங்கள் சாதனையாளர்னு நான் என்ன சொல்கிறதுக்கு பதில் நான் இன்னும் நிறைய சாதிக்கணும் தான் இந்த விருது வாங்கும்போது எனக்கு தோணுது. ஸோ விருது வாங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுக்கு முதல் ஈவெண்ட். ஆக்சுவலி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சோசியல் மீடியா நடத்துகிற முதல் ஈவெண்ட்டும் இதுதான். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குமே ஹோஸ்ட் பண்ணுற எங்களுக்குமே வந்து இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு சில தவறுகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த சமூக சேவை அவார்ட் கொடுக்குறோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தென்காசியில் சாலையோரம் சுற்றி உள்ள வீடற்ற ஏழை மக்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் ஒற்றை பெண்ணாக இவங்க வந்து உணவு வழங்கி வர்றாங்க. இதை வந்து தொடர்ந்து தன்னலமற்ற இவங்க செஞ்சுட்டே வராங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம அங்கீகாரம் கொடுத்து பாராட்டும் விதமாக இவங்களுக்கு வந்து ஒரு விருது வந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஸோ இந்த விருதை வந்து கொடுக்க வர சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவரும் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளரும் முனைவர் திருமதி விஜயலட்சுமி அம்மா. பட்டிமன்ற பேச்சாளர், தொகுப்பாளர், எழுத்தாளர் திருமதி மஹ்மூதா சையத் அவர்களை இந்த விருதினை வழங்க வரவேற்கிறேன். பாருங்க மேடம். அதுக்குள்ளே கோவிட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கோவிட்-19 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்கம் இருக்குது, நமக்கு தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் வெளியே நம்ம போகும்போது 4 பேரை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட சாப்பாடுல எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கிறது அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன். இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சாப்பாடுடைய இது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தனி பெண்ணாக நான் வெளியே வந்து எல்லா லாக்டவுன்ஸ் டைமிங்லேயும் வெளியே அந்த 100 நாட்கள் லாக்டவுன் போட்டுருந்தாங்க. அந்த டைமிங்கில் எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுத்தே வச்சேன். ஸோ அது மூலயமா தென்காசியில் இருக்கும் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கும் வரை செய்வோம் இல்லாத ஒரு இது. ஸோ நம்மக்கிட்ட 10 ரூபா வருமானம் இருந்தாலும் நம்ம 1 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம். மலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க தமிழ்நாடு வெதர் பிளாக் என்ற ஃபேஸ்புக் மூலமா தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல வானிலை நிகழ்வுகளை துல்லியமா வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இது வந்து நம்ம ஆய்வு பணிகளை பாராட்டி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டு கொடுக்குறோம் தென்காசியில். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு
நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் வந்து வானிலை அறிக்கை கொடுத்துருக்கேன். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் அவங்களுடைய நலன் கருதி ஒரு 2017ஆம் ஆண்டு முதல் நான் வந்து வானிலை அறிக்கை கொடுக்குறேன். 2017 ஃபஸ்ட்டு தென் மாவட்டங்களில் வந்து ஒகி புயல் வருது. அந்த சமயத்தில் வந்து யாருமே சரியாக வந்து வானிலையை வந்து கணிச்சு சொல்ல முடியல அப்படின்னு ஒரு புதுசாக இருந்துச்சு. அந்த 2017 பிறகு தான் வந்து நான் தமிழகத்தோட எல்லா வானிலை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருக்கீங்க, என்னுடைய பேட்டியெல்லாம் இடம்பெறும். இங்கேயும் விவசாயிகள் வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வெல்பேக் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து வானிலை பாருங்கள். முதல்ல நம்ம மழை முக்கியம் அப்படின்னா இயற்கையை வந்து பாதுகாக்கணும். மரங்கள் தேவை. நம்ம நினைப்போம் நம்ம தென்காசி மாவட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமான மழை பெறக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று தென்காசி. அதனால இந்த மாவட்டம் வந்து மரங்கள் அதிகம் நடணும். இன்னொன்று வந்து நம்ம வானிலை அறிவிப்பை வந்து மக்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. மழை பெய்யுது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது யாரும் தெரிவிக்கிறேன்னா, எனக்கு எல்லா நேரமும் உறுதுணையாக இருக்கிற தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் அப்புறம் நான் இருக்கிறேன். அப்புறம் நம்ம தென்காசி லைஃப் புகழ் பக்கத்துக்கும் மிக நன்றி. தேங்க்யூ. அடுத்த சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது. இந்த அவார்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த காலத்து மாணவர்கள் எல்லாம் செல்போன் இன்டர்நெட்ல நேரம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்க மத்தியில வந்து வெயிலில் கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாம இப்போ பிரான்ஸ்ல நடக்க போற ஒரு காம்படிஷன்லயும் கலந்துக்கிறதா இருக்காங்க. இவங்க எதுல பெஸ்ட் அப்படின்னா வெயிலில் போட்டி. மாணவனுடைய தாயார் அமுதா டீச்சர் அறிவியல் இயக்கத்தில் மிகச்சிறந்த பயணத்தை செய்கின்ற ஏழை அரசு கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களை மேலே தூக்கி வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு சிறப்புமிகு தாயும் ஆசிரியையும் ஆவார். அப்படிப்பட்ட தாய் ஊரா வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் வீட்டு பிள்ளை தானா வளருவாங்க. அப்படி நிறைய பிள்ளைகளை வளர்த்தவர். அவர் பிள்ளை இன்னைக்கு வேர்ல்டு வைடு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை தென்காசி செய்வதற்கு காத்திருக்கின்றது தாயே. அம்மாவுக்காக செய்தியை நான் இங்கே வழங்குகின்றேன். இந்த தென்காசி லைஃப் வாழ்த்துக்கள் தம்பி. இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைந்ததுக்கு காரணமான எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர்ஸுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுக்கணும்னு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are warmly welcome title sponsor VDSR Silks, அனைவரின் நாடகம் வடக்கு மாசி வீதி தென்காசி. மேனேஜிங் சார் அவர்களை வரவேற்கிறோம். சார் இங்க பாருங்க. Ila Sweets and Bakery Family Restaurant, Prabhudeva Kumar. இங்க பாருங்க. தென்காசி வானொலி வடக்கை ஸ்ரீ திருமூர்த்தி வே பாலமுருகன். சத்குமார் இந்த பக்கம் பெரிய லென்ஸ் வீடியோ சார் இங்க பாருங்க. APM FM ஐயாபுரம் இதயத்தின் நண்பர்கள்.
Tenkasi Properties, JP College of Engineering, Principal Dr. Rajkumar, Administrator EC Department, Assistant Professor Ayyappan. படம் இருக்கா இன்னைக்கு சவுண்டிங் படம் இன்னைக்கு இருக்கான்னு இருக்கும் ABCD Dance Studio, Dental Tamilum Tenkasi Karthi, வெயிட் பண்ணுங்க அப்படியே இருங்க Mekare Into the Wild Vignesh, Media Partner Shivam TV, Event Partner Abhi Beauty Parlor Secretary, Event Partner JP College of Arts and Science, Department of Visual Communication, Mr. A. Vinu. Mariam Supermarket, Ashima Beauty Care and Annai Mobiles, Event Partner KR Builders, Engote, மொபைல் எடுக்க பார்க்காங்க ரைட் இங்கே பாருங்க ஒரு முறை அறிவிப்பதை பெருமிதம் அடைகிறோம். எல்லாரும் இந்த மேடைக்கு வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ளீஸ். அவார்டு வாங்கினவங்க எல்லாருமே ஒரே ஒரு டைம் மேடைக்கு வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
போய் டாக்டர்